Good morning students, welcome to Kalavarthi Academy. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் நார்மலாக சைலம் அண்ட் ஃப்ளோயம்ங்கிற இந்த வேஸ்குலர் பண்டில் சேர்ந்த அப்பரட்டஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி டிஸ்கஷனில் நம்ம சைலம் பற்றி பார்க்கலாம், பட் இது கண்டினியூ ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் சைலம் எப்படி இருக்கும்னா, சைலம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஒரு சைலம் பண்டிலில் என்ன வேஸ்குலர் ஸ்ட்ரக்சரில் 4 டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரக்கைட்ஸ், வெசல்ஸ், சைலம் ஃபைபர்ஸ் அண்ட் சைலம் பெர்ன்ஹைமா. 4 விதமான ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. ட்ரக்கைட்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் லேக் வெசல்ஸ் இன் தேர் சைலம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இருக்கக்கூடிய சைலத்தில் இந்த வெசல்ஸ் கிடையாது. ட்ரக்கைட்ஸும் பெர்ன்ஹைமா அண்டு ஃபைபர்ஸ் இந்த 3 மட்டும்தான் இருக்குது. ட்ரக்கைட்ஸ் எப்படி இருக்கும்னா, தே ஆர் எலாங்கேட்டட், ரொம்ப நீளமான டியூப் லைக் செல்ஸ் வித் திக் அண்ட் லிக்னிஃபைடு வால்ஸ், மரப்பட்ட மாதிரி லிக்னிஃபைடு வால்ஸ் அண்ட் டேப்பரிங் எண்ட்ஸ், 2 எண்டுலேயும் என்ன டேப்பரிங் இருக்கும். என்ன டேப்பரிங் என்ன, அப்படி குறுகிட்டே போய் கூர்மனையாக போகும். These are dead without protoplasm. இது tracheids are dead without protoplasm. The inner layers of the cell walls have thickenings which vary in form. அந்த இப்படி ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அவுட்டர் வால் யூனிஃபார்மாக தெரியும், உள்பக்கத்து இன்னர் வால் மேடு பள்ளமாக இருக்கும். There are some thickenings. Okay, in flowering plants, tracheids and vessels are the main water transporting elements. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் என்ன இல்லை, வெசல்ஸ் இல்லை. அதே சமயம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ஃப்ளோரிங் பிளான்ட்ஸில் ட்ரக்கைட்ஸ் அண்ட் வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கைட்ஸ் தான் முக்கியமான ரோல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுது. ஆச்சா, வெசல் எப்படி இருக்குன்னு சொன்னால், இட் இஸ் அ லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப், ஒரு சிலிண்டர் டியூப் மாதிரி இருக்கும், மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ் கால்டு வெசல் மெம்பர்ஸ். ஒவ்வொரு செல்லு பேர் வெசல் மெம்பர்னு பேர், எல்லாம் சேர்ந்து டுகெதர் ஃபார்ம்ஸ் அ வெசல். என்ன வித் லிக்னிஃபைடு வால்ஸ், இதனுடைய வால்ஸும் லிக்னிஃபை ஆகிருக்கு. ஆக என்ன, தே ஹாவ் அ லார்ஜ் சென்ட்ரல் கேவிட்டி, நடுவில் மிகப்பெரிய துவாரம் இருக்குது, அது வழியாக வாட்டர் கொண்டு போகிறதுக்கு. ஆல்சோ டிவைட் ஆஃப் புரோட்டோபிளாசம், இதுலேயும் புரோட்டோபிளாசம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் டெட் செல். Vessel members are interconnected through perforations in their common walls. இப்படி ஒரு வெசல் அடுத்த ஒரு வெசல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்குது, 2 இன்டர்கனெக்டட் வித் பெர்ஃபோரேஷன்ஸ், துவாரங்கள் வழியாக என்ன இந்த 2 வெசல் மெம்பர்ஸும் வெசல் செல்ஸும் இன்டர்கனெக்டட். தி பிரசன்ஸ் ஆஃப் வெசல் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் தி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து இந்த வெசல், அதான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்து சைலம் ஃபைபர். சைலம் ஃபைபர்ஸ், இந்த ஃபைபர்ஸ் எப்படின்னா ஹைலி திக்கண்ட் வால் ரொம்ப திக்காக இருக்கும். ஒப்ளிட்ரேட்டட் சென்ட்ரல் லூமன்ஸ், அது சென்ட்ரலில் ஃபுல் சிலிண்ட்ரிக்கல் கேனால் வெசல் இருக்கிற மாதிரி இல்லாமல் அங்கங்கே அதுக்கு தடுப்பு உள்பக்கத்தில் இருக்குது, செப்டாக இருக்குது. அதாவது தீஸ் மே எய்தர் பி செப்டேட் ஆர் ஏசெப்டேட். என்ன தடுப்புகள் உள்ள நிறைய இருக்குது. ஒரு டியூப்பு நடுவில் சின்ன சின்ன தடுப்பு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி. சைலம் பெர்ன்ஹைமா. அடுத்து தீஸ் செல்ஸ் ஆர் லிவிங். அப்போ என்ன அர்த்தம், புரோட்டோபிளாஸ்ட் இதில் இருக்குது. தின் வால்டு, மற்றதெல்லாம் திக் வால்டு, தின் வால்டு. என்ன வால் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, தே ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் in the form of starch or fat or and other substances like tannins. இது ஃபுட் ஸ்டோரேஜ் வேலையை பண்ணுது. தி ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். சைலம் இப்படி மெயின் ஸ்டெம்மில் இருக்குன்னா சைடில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த பெர்ன்ஹைமேட்டஸ் டிஷ்யூ வழியாகத்தான் தண்ணி வெளியே போக முடியும். தி ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் பை தி ரே பெர்ன்ஹைமேட்டஸ் செல்ஸ். அந்த சைலம் பண்டில் இப்படி இருக்குன்னா பெர்ன்ஹைமேட்டஸ் செல் சைடில் இப்படி போயிருக்கிறதுனால சைடில் வந்து
லேட்ரல் சைடில் வாட்டர் சப்ளைக்கு இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ பிரைமரி சைலம் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். எதை பிரைமரி சைலம் சொல்கிறோம்? பிளான்ட் ஃபார்ம் ஆனோடனே உற்பத்தி ஆகக்கூடிய சைலத்துக்கு பேர் பிரைமரி சைலம். அதுக்கு 2 பேர் வச்சுருக்கிறாங்க. ஒன்று புரோட்டோசைலம், இன்னொன்று மெட்டாசைலம். இது புரோட்டோசைலம் என்ன? தி ஃபஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு புரோட்டோசைலம் அண்ட் லேட்டர் ஃபார்ம்டு பிரைமரி சைலம் இஸ் கால்டு மெட்டாசைலம். ஓகே, இப்போ இது ஒரு வெசல் மெம்பர், வெசலுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒரு வெசல் மெம்பர். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று போயிட்டே இருக்குது. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக ஓட்டையாக இருக்குது. இந்த ஓட்டை வழியாக ஃபுல்லாக லிங்க் ஆகிருக்கு. என்ன, அதே மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொரு வெசல் மெம்பர் இருக்குன்னா இந்த ஹோலும் அடுத்த வெசல் மெம்பருடைய ஹோலும் அட்டாச் ஆகிருக்கும். திஸ் வே சைடு வேஸ்லேயும் மேலேயும் அட்டாச் ஆகிருக்கும். மேலே இருக்கிற பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் சீவ் பிளேட். இதுக்கு பேர் சீவ் பிளேட். இது ட்ரக்காய்ட்ஸ். ட்ரக்காய்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்? லாங் எலாங்கேட்டட், 2 எட்ஜ்லேயும் டேப்பரிங் ஆகிருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைட் ஆகிருக்கு. இதுலேயே அந்த பெர்ஃபரேஷன்ஸ் இருக்கும் வாட்டர் காலம்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் ஃபைபர். ஃபைபர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்? நடுவில் லூமன் ஒப்ளிட்ரேஷன் இருக்கும், செப்டே இருக்கலாம். அது மாதிரி கண்டிஷனில் இது இருக்கும். ஓகே, இது சீவ் எலிமெண்ட், சீவ் பிளேட்டு. நடுவில் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் சீவ் ஏரியா. இது ஃபைபருடைய இது இந்த நடுவில் இதாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன்.